அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. ஓரியன்ட் ஃபேனு இந்த கண்டென்சர் கிளாம்பு போயிடுச்சு. அது போக காயில் செக் பண்ணி பார்க்கோம். காயிலும் சப்ளரில் ஓரலில் காயிலையும் சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஃபேனில் உள்ள கனெக்ஷனை கழட்டி விடணும். அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த கண்டென்சர் கிளாம்பு உடஞ்சல் உள்ள அந்த கனெக்ஷனை எடுத்து விட்டுக்குருவோம். கழட்டி எடுத்துகிட்டு சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு லைன் கரெக்டாக இருக்கா காயில் அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு சீரியஸ் போர்டு எடுத்து வச்சு அதில் ஒயரை மாட்டி செக் பண்ணி பார்க்கோம். ஒரு லைன் வருது, இன்னொரு லைன் சப்ளை வரல. ஸ்டார்டிங் ஆயிலில் சப்ளை வருது, ரன்னிங் ஆயிலில் வரமாட்டுக்கு. இப்போ சீரியஸ் போர்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த சைடில் உள்ள 3 ஸ்க்ரூவையும் கழட்டணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்குருவோம். இந்த ஸ்க்ரூவுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு 3 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிக்கிறோம். லூஸ் பண்ணி கழட்டிட்டு அந்த கீழே உள்ள டூமை தனியாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு இப்போ அந்த சாஃப்ட்டுக்குள்ளே அந்த ஒயரை 3 ஒயரையும் எடுத்து வெளியே ஓடி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வச்சு தட்டணும். தட்டி கழட்டிக்கிறோம். கழட்டும்போது பேப்பர்லாம் விழுந்துருச்சு அப்படிங்கும்போது காயில் தான் சுற்றணும். இப்போ அந்த காயில் பூரா ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த காயில் கட்டர் வச்சு நம்ம அந்த ஒயரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரு சிலிவு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அந்த சாப்பிட்லேருந்து வர ஒயரை அப்படி வெளியே எடுத்துக்கிடுவோம். அடுத்து அந்த கட்டரை வச்சு அப்படி காயில் தட்டிக்கிடுவோம். அப்போ தான் அந்த பேப்பர்லாம் கொஞ்சம் உதிர்ந்து காயில் லூஸ் ஆகும். அடுத்தாப்புல ஒவ்வொரு காயிலும் அப்படி கட் பண்ணிக்கிறோம். வெளியே உள்ள ரன்னிங் காயில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கட் பண்ணிக்கிறோம். எல்லா காயிலும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ண காயில் நோஸ் பிளேயர் வச்சு ஸ்ட்ரைட்டாக எடுத்து விடணும். அதுக்கு நோஸ் பிளேயர் வச்சு ஒவ்வொரு காயில் செட்டையை அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுக்குருவோம். எடுத்து விட்டுட்டு அப்படி தின்னோம்னா வந்துடும். அந்த காயில் ஸ்ட்ரைட்டாக எடுத்து விடாமல் தின்னோம்னா கோர் டேமேஜ் ஆகிரும். இப்போ வெளியே உள்ள காயில் அப்புறம் எடுத்துகிட்டு அடுத்தாப்பில் உள்ள ஸ்டார்டிங் காயில் ஒவ்வொரு காயிலாக அதே மாதிரி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு அதையும் நோஸ் பிளேயர் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி வெளியே எடுத்துக்கிடுவோம். இது வந்து மொத்தம் 16 ஸ்லாட் இருக்கும் ஓரியன்ட் ஃபேனில். மித்த ஃபேன்லலாம் 14, 12 ஸ்லாட் தான் வரும். இதில் 16 ஸ்லாட் இருக்கும் காயில். இப்போ இதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்தாப்பில் இதை க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் அந்த குவாரில் கொஞ்சம் கொஞ்சம் பேப்பர் இருக்கும், அதையும் பிசர் இருக்கும், அதை எடுத்து விட்டுட்டு அடுத்தாப்பில் அந்த உள்ள ஸ்டார்டிங் காயில் சுற்றுறதுக்கு பேப்பர் வைக்கணும். அந்த துண்டு பீஸை வச்சு 7mm பேப்பரில் அப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு இதில் அந்த குவாருக்கு நேரம் அளவு வச்சு கொஞ்சம் வெட்டி அதை மடக்கிக்கிட்டு உள்ளே வச்சு பார்க்கும். 2 சைடும் மடக்கி அப்படி வச்சு பார்க்கும் கரெக்டாக இருக்கான்னு. செட் ஆகுது. இதே அளவுக்கு 16 பீஸு வெட்டணும். 2 சைடு மடக்கி கோரில் மாட்டிக்கிடணும். இப்படி 16 பீஸையும் மாட்டிட்டு காயில் சுற்றணும். காயில் சுற்றுறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.